ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க காலேஜஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. 1997 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 1960 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். 1958 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2009 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் 1966 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் 1981 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. இது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தாங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2006 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து 2008 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் மஹிந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் 2005 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. லாஸ்ட்டாக பார்க்க போகிற காலேஜ் வந்துட்டு சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2009 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.